காட்ஃபாதர்னு ஒரு படங்க, குறும்படம், ஷார்ட் பிலிம்னு வாட்ஸ்அப்ல வருது இல்ல, பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். காட்ஃபாதர் சுருக்கமா அந்த சொல்றேன். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கார்ல போறாங்க. மகனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், அப்பாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். கார்ல போறாங்க. இந்த கார் நேரம் எங்க போகுதுன்னா, ஒரு அனாதை இல்லம், முதியோர் இல்லம், இது எல்லாத்தையும் நடத்துற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி அந்த கார் நிக்குது. அப்பாவும் மகனும் இறங்கி உள்ள போறாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள போறாங்க. பக்கத்துல அனாதை இல்லம் இருக்கு, ஸ்கூல் எல்லாம் இருக்கு. அந்த முதியோர் இல்லத்துல உட்காந்துருக்கிற பொண்ணு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்குது. யாரை சேர்க்கணும்? அவன் சொல்றான், எங்க அப்பாவை தான் சேர்க்கணும். உங்க அப்பா பேர் என்ன சொல்றான்? அப்பா வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன். எங்க அப்பா எப்பவுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார். குறிச்சிட்டு அவங்க ரூம்ல டிவி வேணுமா வேண்டாமா? உடனே அப்பா சொல்றாரு, அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருப்பா, டிவி இருக்கட்டும், எங்க அப்பாவுக்கு போர் அடிக்கும் போது பாப்பாரு. ஏசி வேணுமா வேண்டாமா? உடனே அவர் சொல்றாரு, எனக்கு எதுக்கு ஏசி, சும்மா இருப்பா, வெயில் காலத்துல கஷ்டப்படுவேன். பாசம் மகனுக்கு. ஏசி உள்ள ரூமா கொடுங்க. ரைட், எல்லாத்தையும் எழுதிட்டு அவர் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்பாவும் மகனும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்த உடனே மகன், நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்ப்பான்னு காருக்கு போறான். கேட்டுக்கிட்டு அப்பா நிக்கிறாரு. அந்த நிறுவனத்தை நடத்துற ஃபாதர் வந்து இவரை பார்த்து கை குலுக்கி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. லக்கேஜ் எடுத்துட்டு வர்றான் மகன். அப்பா குடுறேன், என் லக்கேஜ் தானே, நான் போய் வச்சுக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டு உள்ள போயிடுறாரு. மகன் அந்த ஃபாதர்கிட்ட கேட்கிறான், ஏன் ஃபாதர், எங்க அப்பாவை பார்த்தோன்னே கையை குலுக்கி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, எங்க அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா? அந்த ஃபாதர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. ஆமாப்பா, ஒரு தடவை உங்க அப்பாவை பார்த்திருக்கேன். 30 வருஷம் முன்னாடி பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எங்க அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு ஆம்பளை பையனை எடுத்துட்டு போனார். 30 வருஷம் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். என்னங்க கொடுமை இது? அநாத பயலை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரோ அதே இடத்துல அவன் அவர் அனாதையா விட்டுட்டு போறான் பாருங்க. ஆனா இந்த 30 வருஷமா அவர் சொல்லல, நீ தாண்டா அனாதைன்னு அவர் சொல்லல. அப்படிப்பட்ட அப்பாவை கொண்டு போய் அவன் விட்டான் பாருங்க. அப்பானா என்ன சாதாரணமான விஷயமாங்க?